ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜிட்ரேட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம தண்டுக்கீரையில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. இப்போ முளைக்கீரை பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய தண்டு, மேலே கொஞ்சமாக கீரை வரும். அதில் வந்த தண்டில் தான் நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடையே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். அதோடையே ஒரு 4-5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற சாம்பார் தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் நல்லா கிளறினதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தண்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்படி போடும்போது கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி இந்த மாதிரி வந்துடும். இந்த குழம்பு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு எப்போதும் நம்ம வைக்கிற குழம்பை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்ச தண்ணியை நான் ஊற்றிருக்கேன். இந்த தண்டுக்கீரை சாம்பார் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த புளி தண்ணியோடையே இன்னும் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஒரு 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம் கீரை. இப்போ பார்த்தீங்கன்னா தண்டு கீரை சாம்பாரோட கலரே மாறி இருக்கும் பாருங்கள். தண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கடைசியாக வேக வச்சுருக்கிற தோரம்பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு தான் நான் வேக வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணி. நீங்கள் சாம்பார் மாதிரி நிறையா பருப்பெல்லாம் போட வேணாம். ஒரு 2 குழிக்கரண்டி பருப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான் வேக வச்ச பருப்பு. இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து நம்மளோட தண்டுக்கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த தண்டு நிறையா இருக்குதுன்னு நினச்சி அதை தூக்கி வெளியில் போட்டுறாமல் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.